இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இறைவா, நல்லபடியா குழிக்குள்ள போகணும். ஐயோ மாப்பிள்ள, என்னப்பா நீ எல்லாம் வாய்தான். இப்படி ஆயிடுச்சு. என்ன மாப்பிள்ளை இவ்வளோ பில்டப் கொடுத்தீங்க? அம்மா ராணி, சரி வாங்க நம்ம போலாம். போங்க சித்தப்பா. உன் மனசுல நீ என்ன நினைக்கிறியோ அது ஒருநிலைப்படுத்திட்டு இந்த தீர்த்த குழிக்குள்ள கல்ல போட ஆரம்பிப்பா. சரிங்க சாமி. போ. என்னோட தாடிகாரன் போன காரியத்தை வெற்றிகரமா முடிச்சுட்டு அவன் நல்லபடியா திரும்பி வரணும். அவனுக்கு துணையா போன என்னோட பொம்மி அக்காவும் எந்தவித ஆபத்திலையும் சிக்காம நல்லபடியா திரும்பி வரணும். நான் கோயிலுக்குள்ள போய் ராணிக்காக பூஜை பண்ண வேண்டியிருக்கு. நீங்க முடிச்சிட்டு வாங்க. வேடன் ராணியை குறி வைத்து விட்டான். 1000 ஆண்டு கால ரகசியத்தின் ஆணிவரை அழிக்க வேடன் இப்ப தயாராகி விட்டான். ராணி இங்க இருக்கு, அது எப்படி சாத்தியமாகும் குருவே? விட்டக்குறை வந்ததென்றால் தானே எய்தும் விதி இல்லாருக்கு. எத்தனை தான் வருந்தினாலும் நாம் இவர்களுக்காக பூஜை பண்ண ஆரம்பித்தால் புண்ணியங்கள் இவளை சூழும், கர்ம வினைகள் தீரும். உடனே பூஜைக்கான வேலையை ஆரம்பிங்க. உத்தரவு குருவே. எல்லாருமே கூடி இருக்கிறப்ப இந்த பொண்ணை இங்கிருந்து கூட்டிட்டு போக முடியாது. ஆனா அவளோட காலடி மண்ணு கிடைச்சா போதும். அதை எடுத்துட்டு அரண்மனைக்கு போய் அதை வச்சு அவளோட நகலை உருவாக்கி அதை என் வசமாக்கிட்டா மன்னன் வேடன் நினைச்ச காரியம் நடந்து முடியும். போட்டா. இந்த இடத்துல கர்ப்பமா இருக்கிற அந்த பொண்ணு நடந்து போன காலடிய மட்டும் எனக்கு தனியா காட்டி கொடு. இப்போ மிஸ் ஆயிடும். என்னாச்சு? ஐயோ ராணி, என்னாச்சு ராணி? உனக்கு? வா, வா, வா. இப்படி வா. என்னாச்சு? ஏய் ராணி, பிரசவ காலத்துல இதெல்லாம் நடக்கிறது சாதாரணமா. நீ எதுக்கும் பயப்படாத. அம்மா, முடியலன்னா இதோட விட்டுருமா.
பாதியிலேயே நிறுத்தினா நான் நினைச்ச காரியம் நல்லபடியா நடக்காது. எனக்கு என்ன ஆனாலும் நான் இதை முழுசா முடிச்சா மட்டும்தான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். இல்ல பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். அம்மா ராணி, உன்னால முடியுமா? பாட்டி, எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் தண்ணி குடிச்சிட்டேன்ல. பாத்து தைரியமா போடு. போட்டுட்டா. மன்னா, இது ராணி காலடிப்பட்ட மண். இந்த மணலின் மூலமாதான் அகவைய சடங்கு செஞ்சு அவளோட உடலையும் ஆன்மாவையும் என் வசம் கொண்டு வர போறேன். அப்படியே ஆகட்டும் ககுபரே. உனக்கு மீண்டும் வேலை வந்து விட்டது ககுபரே. மன்னா, பூஜைக்கான வேலையை ஆரம்பி. உத்தரவு மன்னா.